ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். சமீபத்தில் நான் குஜராத் டூருக்கு போயிருந்தப்போ போர்பந்தரில் நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி பிறந்த இல்லத்தையும் சென்று தரிசித்து வந்தேன். காந்தி பிறந்த இடத்தையும் அவர் வாழ்ந்த வீட்டையும் இந்த வீடியோவில் நாம் அனைவரும் காணலாம். வாங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 1869ஆம் ஆண்டு குஜராத்தில் போர்பந்தரில் பிறந்தார். அவர் உண்மை, அகிம்சை ஆகிய வழக்குகளை பின்பற்றி இந்தியாவின் விடுதலைக்காக போராடி நம் நாட்டின் தந்தையாக போற்றப்படுகிறார். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எளிய வாழ்க்கை மற்றும் உயர் சிந்தனைக்கு சொந்தக்காரர். இவரின் அகிம்சை முறை போராட்டம் உலக நாடுகளுக்கு வழிகாட்டியாக அமைந்தது. இவரை ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா என்று அழைத்தார். குஜராத்தில் உள்ள போர்பந்தரில் பிறந்து சட்டம் பயில லண்டன் சென்றார். சட்டப்படிப்பை முடித்துவிட்டு தென்னாப்பிரிக்கா சென்றார். அங்கு கருப்பின மக்களுக்கு எதிரான நிறவெறியை எதிர்த்து போராடினார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய பின் இந்திய விடுதலை போரில் இணைந்தார். சத்தியாகிரகம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கம் மூலம் பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடினார். 1930இல் உப்பு சத்தியாகிரக யாத்திரையை, தண்டி யாத்திரை, வெற்றிகரமாக நடத்தி சென்றார். வெள்ளையனே வெளியேறி இயக்கம் போன்ற பல போராட்டங்களை முன்னெடுத்தார். தீண்டாமை ஒழிப்பு மற்றும் மத நல்லிணக்கத்திற்காக வாழ்நாள் முழுதும் உழைத்தார். கைநூல் நூற்றல் மற்றும் கதர் உடையை அணிவதை ஊக்கப்படுத்தினார். அகிம்சை வழியில் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியடிகள் ஜனவரி 30, 1948ஆம் ஆண்டு அன்று நாதுராம் கோட்சே அவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டு காலமானார். அவரின் அகிம்சை கொள்கை என்றென்றும் நிலைத்து நிற்கும். இவரது பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் நாள் காந்தி ஜெயந்தியாகவும் உலக அகிம்சை நாளாகவும் கொண்டாடப்படுகிறது.
காந்தி பிறந்த இல்லத்தை தரிசித்த நாமும் அவரது அகிம்சை கொள்கைக்கு தலை வணங்குவோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.